தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை நடைபெற்ற தேர்தல் முடிவு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த தொகுதியில் திமுக தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்று ஹேட்ரிக் சாதனையை பதிவு செய்துள்ளது. இந்த வெற்றியின் மூலம் ஆண்டிப்பட்டியில் திமுக தனது அரசியல் ஆதிக்கத்தை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தொகுதியின் முக்கிய அம்சமாக திமுக மற்றும் அதிமுக சார்பில் உடன் பிறந்த சகோதரர்கள் நேருக்கு நேர் மோதியது குறிப்பிடத்தக்கது. திமுக சார்பில் போட்டியிட்ட நடப்பு எம்எல்ஏ மகாராஜன் அதிமுக வேட்பாளரும் தனது தம்பியுமான லோகராஜன் அவர்களை தொடர்ந்து 3வது முறையாக தோற்கடித்து தனது பதவியை தக்க வைத்துள்ளார். குடும்ப உறவுகளை மீறி அரசியல் களம் கடுமையான போட்டியை சந்தித்தது இந்த தேர்தலின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2019 இடைத்தேர்தல் மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல்களில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் பிரதானமாக திமுக மற்றும் அதிமுக இடையே நேரடி போட்டியே நிலவியது. ஆனால் இந்த முறை முதல் முறையாக களமிறங்கிய தமிழக வெற்றிக் கழகம் 105க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று மாநில அளவில் கவனம் பெற்றுள்ள நிலையில் ஆண்டிப்பட்டியிலும் தனது வேட்பாளரை நிறுத்தியதால் மும்முனை போட்டி உருவானது. இதனால் தொகுதி முழுவதும் தேர்தல் சூழல் ஆரம்பம் முதலே பரபரப்பாக இருந்தது. வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கத்தில் 3 கட்சிகளும் மாறி மாறி முன்னிலை வகித்தன. ஆரம்ப சுற்றுகளில் முடிவு யாருக்கு சாதகமாக அமையும் என்பது தெளிவாக தெரியாத நிலை காணப்பட்டது. ஆனால் சுற்றுகள் அதிகரித்த போது திமுகவின் வாக்கு எண்ணிக்கை படிப்படியாக உயரத் தொடங்கியது. இறுதி கட்டங்களில் திமுக தெளிவான முன்னிலை பெற்றதால் தொகுதி முழுவதும் கட்சி தொண்டர்களிடையே உற்சாகம் அதிகரித்தது. முடிவில் திமுக வேட்பாளர் மகாராஜன் 9554 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் குறிப்பிடத்தக்க மாற்றமாக நீண்ட காலமாக ஆண்டிப்பட்டியில் முக்கிய சக்தியாக இருந்து வந்த அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. எம்ஜிஆர் ஜெயலலிதா வெற்றி பெற்ற அரசியல் மரபு சின்னமாக இந்த தொகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் தமிழக அரசியலில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது.